ஒரு தனியாருக்கு சொந்தமான 30 ஏக்கர் இடத்தில் எங்களுடைய மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கான அனுமதியை அந்த இட உரிமையாளரிடம் பெற்று கடந்த 4ஆம் தேதி அன்று மதுரை மாநகர காவல் ஆணையரிடத்தில் ஆன்லைனிலும் நேற்றைய தினம் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் மூலமாக நேரடியாகவும் அனுமதி கோரி மனு சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். கடந்த 9 மாத காலமாக தென் தமிழகத்திற்குரிய அனைத்து கிராமங்கள் தோறும் சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து பரப்புரை செய்து வருகிறேன். இந்த மாநாடு புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம். புதிய தமிழகம் கட்சி 1997ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இதுவரையிலும் 6 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். இந்த மாநாடு 7வது மாநில மாநாடு ஆகும். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினாலே இந்த மாநாடு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி ஏறக்குறைய 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக நாங்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளத்தை மீட்பதற்காக போராடி, தேவேந்திர அடையாளம் மட்டுமல்ல, பெயர் மாற்றம் மட்டுமல்ல, எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு போராட்டத்தை துவங்கினோம். 2021ஆம் ஆண்டு அந்த பெயர் மாற்றம் மட்டும் அறிவிக்கப்பட்டது. அந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாநில மாநாடு இந்த மாநாடு. எனவே ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய குடும்ப ஒருங்கிணைப்பு மாநாடாக, சிறப்பு மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிலே பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக தமிழகத்திலே இன்று ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கக்கூடிய, தமிழகத்தை ஒரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ளக்கூடிய மது ஒழிப்பு, அதே போல வறுமை ஒழிப்பு, இளைஞர்களுக்கான வேலையில்லா திண்டாட்டம், கனிவள கொள்ளைகள், மிதமிஞ்சி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அதில் நாங்கள் பேசுவோம், விவாதிப்போம். வேறு என்ன தீர்மானங்கள் என்ன என்பது நாங்கள் மீண்டும் பின்னர் அறிவிப்போம். இல்ல, அதாவது கூட்டணியை அன்று அறிவிக்க முடியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசியல் திசை எப்படி இருக்கும் என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமையும். இல்ல, அது இப்பொழுது சொல்ல இயலாதுங்க. அது மாநாட்டில் சொல்லுவோம். தமிழ்நாட்டினுடைய, நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் கடந்த 9 மாத காலமாக அனைத்து கிராமங்களுக்கும் சில, நேற்று கூட ஒரு 10 கிராமங்களுக்கு நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு இப்போ இந்த மழையிலும் கூட மக்கள் காத்திருந்தாங்க. எல்லா கிராமங்களிலுமே இளைஞர்கள், பெரியவர்கள், ஆண்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி சமுதாயங்கள் சீரழிஞ்சு இதையெல்லாம் மீட்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஒரு கவலையோடு பார்க்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க. ஸோ அதனால் மது ஒழிப்பு, அதே போல் அடிப்படை பிரச்சனைகள், குடிநீர் இன்னைக்கும் விலை கொடுத்து அதாவது வைகை ஆற்றினுடைய கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு நல்ல குடிநீர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் ஒரு குடம் தண்ணி 20 ரூபாய்க்கு விலைக்கு வாங்க வேண்டிய நிலையில் வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு பாகுபாடுகள் காட்டப்படுதுங்க. அடிப்படை வசதிகள், குடிநீர் கொடுக்கறதில்ல, அதே போல் சாக்கடை வசதிகள் செஞ்சறதில்ல, தெருவிளக்குகள் கிடையாது. 100 நாள் வேலை கம்ப்ளீட்டாக இப்போ மொத்தமாக ஒழிச்ச மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஸோ மக்கள், பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளாகிறது. 100 நாள் வேலை 100 நாள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவங்களுடைய மனநிலை, வாழ்நிலை மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்போ 100 நாள் வேலையை எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக முழுமையாக கொண்டு போய் வெறும் விவசாய பணியிலேயே தள்ளி
அவங்க வாழ்க்கையை கசக்கி பிழிகிற மாதிரி நசுக்கிற மாதிரி நிலைமைகள் வந்திருக்குதுங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக அரசியல் பொருளாதார விடுதலையை நோக்கி நாங்கள் அதில் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவோம். அதே போல் அதை நோக்கிய அரசியல் அதுக்கு உண்டான அரசியல் தீர்வை நோக்கி எங்களுடைய பேச்சுக்களும் எங்களுடைய அந்த அதில் சுட்டி காட்டுவோம். நாங்கள் இல்லை, நாங்கள் இப்பொழுது நான் திறந்த மனதோடு தான் இந்த நிமிடங்களில் உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். எனக்கு எந்த கட்சியோடும் தனிப்பட்ட முறையில் ஆரோடும் பகையும் இல்லை, நட்பும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன், அதே போல கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள் எல்லா விஷயத்தையும் கணக்கிலே கொண்டு நாங்கள் கொள்வோம். தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியோடும் விரோதமும் இல்லை, நட்பும் இல்லாமல் தான் இந்த மாநாட்டை நாங்கள் அணுகிறோம். அதிமுக முன்னாள் முக்கிய நிர்வாகிகள்லாம் தாவேக்கா போறது அவங்களுக்கு பலமடையும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நாங்கள் இப்போ அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு அரசியல் கடத்துக்கு வந்தவர்கள் தங்களுடைய நலனையும் அவர்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் சில கட்சிகளுக்கு போகிறாங்க, சில கட்சியிலிருந்து வெளியே வராங்க. அது அவங்களுடைய சுதந்திரமான முடிவுகள். அதில் தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த விதமான கருத்தை அதை ஆதரித்தோ எதிர்த்தோ சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம தேர்தல் நேரத்தில் தான் நம்ம ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் வைக்கக்கூடிய அரசியல் முடிவுகளை அறிவிக்க முடியும். மனதோடு இருக்கிறதுனால விஜயும் அப்படி ஒரு மனநிலையோட தான் இருக்காரு. இல்லை, அதான் நான் சொன்னேன். இப்போ நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியோ எல்லாமே சமமான தூரத்தில் வைத்தான் பார்க்கிறோமே தவிர ஒன்றிடத்தில் நெருக்கம் ஒன்றிடத்தில் தூரம் என்ற நிலை இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நிமிடத்திலும் சமதூரத்தில் வைத்தான் பார்க்கிறோம். அதனால யாருக்கிட்டையும் நெருக்கமும் தூரமும் என்ற நிலைப்பாடு இல்லை. ஆமாங்க. பிஜேபியோட நிலை இந்த செயல்லாம் சரிதானா? நான் பொதுவாக இந்த வழிபாடுகளில் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆட்சியில் வழிபாடுகளில் அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கணும். பொதுவாக திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவு நான் என்ன பார்க்குறேன்னா, இது அறுபடை வீடுகளில் இது ஒன்று மிக முக்கியமான ஒன்று. இங்கே கடந்த 3ஆம் தேதி அன்று தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு ஒருவர் ஒரு ஆன்மீக முக்கியமானவர் ஒருத்தர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதுக்கு உத்தரவை பெற்றிருக்கிறார். இது அங்கே திருப்பரங்குன்றத்தில் 2-3 முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாக சில மாதங்களாக சில கருத்து வேறுபாடு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த இந்த தமிழ்நாட்டில் இந்த முருக பக்தர்கள், முருக கடவுளை பொறுத்தவரை முருகு என்பது திருவிக்க அழகாக ஒரு கட்டுரை எழுதியிருப்பாருங்க. நாங்கள் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு போது தமிழில் ஒரு பாடம் இருக்குது. முருகு என்று சொன்னால் அழகு என்று பொருள் அப்படின்னு அழகாக எழுதியிருப்பார். அதே போல தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏறக்குறைய 40-45 வருடங்களுக்கு முன்பு 80களில் அவருக்கு பழனிக்கு ஒரு தடவை அவர் விஜயம் செஞ்ச போது அவர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்களா, அவராக சொன்ன தெரியாது. தமிழ்நாட்டில் ஒரே கடவுள் இருக்கலாம்னா அது முருக கடவுள் மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அதனால இது தமிழ் முருக கடவுள் என்பது முழுக்க முழுக்க இது தமிழ் மொழியோடும் தமிழ் மக்களோடும் தமிழ் மண்ணோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் அவர் தனி நபராக ஒரு வழக்கு தொடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கேட்டிருந்தாலும் சரி, அது ஒட்டுமொத்தமாக கேட்டாலும் சரி, ஆனால் அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர் அந்த வழக்கு தொடுத்துக்கிறாரு. அதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். என்று சொன்னால், நான் சொல்லி முடிச்சிடறேன். என்று சொன்னால் அங்கே அதாவது இப்போ திருச்செந்தூர் என்று சொன்னால் அது ஒரு முருகன், திருப்பரங்கு என்று சொன்னால் அது அடையாளம், அது முருகனை தான். பழனி என்று சொன்னால் முருகனை தான் குறிக்கும். மருதமலை என்று சொன்னால் அது அப்படித்தான் இருக்கும். ஸோ அந்த இறைவன், அந்த கடவுளுக்கு உடைய அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு
கோயிலுக்கு அருகாமக்கூடிய ஒரு தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியலைங்கிறது வந்து அது ஏற்புடையதல்ல. மேலும் வந்து அரசு வந்து இதில் இவ்வளவு கடுமையாக நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதில் வந்து அது நடந்துக்கலாம்னா ஏற்கனவே இளையராஜா வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றும்ன்ற அளவுக்கு பேசியிருந்தாங்க. அப்ப இந்த கடுமையா அரசு நடந்திருக்க வேண்டிய அவசியம் தானே இல்லையா? இல்லை, அதாவது அவர்கள் பேசுவதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதுங்க. என்னுடைய இதனால வந்து அரசுக்கு வந்து எந்த விதமான லாபமும் இல்லை. அரசியல் நான் சொல்லி முடிச்சேன் கேள்விக்கலாம். அதில் அரசுக்கு இதில் எந்த விதமான லாபமும் இல்லை. இது தடுது. அதாவது அந்த சம்பவம் அதில் வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்திருந்தால் இது வந்து அன்றோடு இந்த செய்தி முடிஞ்சு போயிருக்கும். இல்லை, அதாவதுங்க, தர்கா என்பது வேறு, ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கடவுளுடைய இருப்பிடம் என்பது வேறு. தர்கா அது இருக்குது. தர்காவை வந்து யாரும் வந்து அதுக்கு இடைஞ்சல் பண்ணுறது அது 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 வேறு கருத்து. ஆனால் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் அதன் மூலமாக தர்காவுக்கு அல்லது அதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாத போது அதை வந்து அது நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் வந்து இவர்களாக வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் தீபம் ஏற்றித்தான் செல்வோம் என்று இவர்கள் ஒரு குழுவா வந்து நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் செய்திருந்தால் நிச்சயமாக காவல்துறை தடுப்பதற்கும் அரசு தடுப்பதற்கும் உரிமை உண்டு. ஆனால் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு. அதுக்கு மேலேயும் 2 நீதிபதிகளும் அதை வந்து ஒத்துட்டாங்க. அப்படி இருக்கிற போது இதுல இவ்வளவு வரிந்து கொண்டு அரசு செயல்பட்டு இருக்க வேண்டாம். அப்படி அதுல அது எப்படி நீதிபதிகள் தாங்க அவர்களுக்கே பாதுகாப்புக்கு கேட்டுதான் சிஎஸ் வச்சுக்கிறாங்க. எல்லோண்டுக்கு தானே சிஎஸ்எஃப் எல்லோண்டுக்கு தானே பயன்படுது. ஏர்போர்ட்டில் எல்லோண்டு தாங்க. அங்கே வந்து வேற எதுவும் பெருசு வந்துக்கூடாதுன்னு பயன்படுத்துறாங்க. எதையுமே இராணுவத்தையும் சிஎஸ்எஃப்பையும் காவல்துறை எல்லாம் வந்து வித்தியாசப்படுத்திலாம் பார்க்க முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து பேராமிலிட்டரின்னு சொல்லிட்டு வந்து இவங்களையும் கூட வேற மற்ற அமைப்புகளும் கூட பயன்படுத்துகிறோம் ஆச்சுங்களா. அதனால வந்து அதெல்லாம் வந்து குற்றமெல்லாம் சொல்ல முடியாது. என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில அரசனுடைய நிலைப்பாட்டை காவல்துறை அதிகாரிகள் மேல திணிச்சு இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் முதல் மாதிரி ஆயிப்போச்சு. அவர்களுக்கு இதுல என்ன லாபம் இருக்க போகுது? கமிஷனருக்கோ கலெக்டருக்கோ இதுல என்ன லாபம் இருக்க போகுது ஆச்சுங்களா. அதில் தடுக்க வேண்டிய அது அப்படியே இருந்தாலும் கூட தடுக்க வேண்டிய பொறுப்பு யார் இருக்குது? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் இருக்குது. காவல்துறை அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையில. காவல்துறை அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வந்துருதுல்ல. இல்லை, அப்போ பிரச்சனை வருதல்லங்க. பிரச்சனை அங்கே வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவு கொடுக்குறாரு, 6 மணிக்கு நீங்கள் தீவிரம் ஏற்றுன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவர் போகிறாரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தானே அப்படியே இருந்தார். அதாவது சில வரலாற்று தவறுகள் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் சரி செய்யணும். சில வரலாற்று தவறுகள் ஏதாவது ஒரு நேரத்தில் சரி செய்யணும். ஆங்கிலேயருடைய காலத்தில் பல நன்மைகளும் உண்டு, பல தீங்குகளும் உண்டு. அதனால ஆங்கிலேயருடைய காலத்தில் செய்ததெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாதுங்க. அவர்கள் இந்தியாவை வந்து பல துண்டாடிக்கிறாங்க. அதாவது வந்து வங்காள விருகரை உண்டாக்கிக்கிறாங்க. இந்தியாவை துண்டாடுனது அவங்களுக்கு பங்கு உண்டு. பல விஷயங்கள் வந்து அவர்கள் வந்து தவறெடுத்துக்கிறார்கள். அதனால அவங்க ரயிலை கொண்டு வந்திருக்கலாம், பஸ்ஸை கொண்டு வந்திருக்கலாம், விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பல விஷயங்கள்ல வந்து மனிதர்களை கூறுபடுவதில் அவங்களுக்கு பங்கு உண்டு. அதனால வந்து நீங்க ஆங்கிலேயருடைய காலத்துல தான் 100 வருஷம் அதுதானே அர்த்தம். அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் ஏற்றுறது, தீபத்தூண் தீபம் ஏற்றுறது எந்த விதமான தவறும் கிடையாது. அதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்களுடைய எந்த விதமான அவங்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகின்ற பொழுது கொஸ்டின் பண்ணலாம். இல்ல, நான் வந்து நாளைக்குங்கிறது அதாவது அப்படி இல்லை. இல்லை அதில் அதாவது அப்படி இல்லை. அவருடைய வழிபாட்டு உரிமை, அவர்களுடைய பர்சனல் ரைட்ஸ் பாதிக்காத வகையில் இன்னொரு நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அவருடைய செயலை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அது 100 வருஷமா ஒரு தவறான பழக்கம் இருந்தாலும் கூட அது மாற்றி அமைக்கப்பட வேண்டுமே தவிர யாராவது ஒரு நீதிபதியாவது வந்து துணிவோடு செஞ்சுக்கிறாருன்னு அவரை பாராட்டணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல என்ன நாம் வேற என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானுங்க. இதனால வந்து
இதனால இது தேவையில்லாம அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வருங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இது விட்டிருந்தா நல்லதுங்கிறது என்னுடைய பார்வை. அரசு அவசியமில்லாமல் தலையிட்டு அவர்கள் பதில் சொல்லக்கூடியது தேவையில்லாம பதட்டம், இன்னொருத்தர் அரசியல் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். சேகர் பாபு கூட சொல்றாரு, மரத்துக்கு மரம் தாவும் குரங்குகள் அல்ல, எங்க கொள்கை பிடிப்புல நாங்க கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சேகர் பாபு இல்ல ஒரு அது எதையும் மீன் பண்ணி சொல்றாருன்னு தெரியல. தீப விவகாரத்துல நாங்க வந்து ஒரு நிலையான கொள்கையில இருக்கிறோம், மரத்துக்கு மரம் தாவும் குரங்கு மாதிரில நாங்க வந்து மாறி மாறி இல்ல, நாங்க ஒரு கொள்கை பிடிப்போட தான் கொள்கையோட தான் இருக்கும். தீமை முருகபக்தர் மாநாடு என்ன கொள்கையில அன்பு சகோதரர் நடத்தினார்? முருகபக்தர் மாநாடு நடத்தந்து என்ன கொள்கை? அல்ல எங்க அப்ப முருகபக்தர் மாநாடு நடத்துறீங்க, முருகனுடைய கோயில தேவமேத்தலினா இது என்ன சரியா இருக்க முடியும் சார்? அது வந்து மோட்ச தேவதை சார். தீபத்தூணில் ஏத்துனா என்ன சார் தப்பு? அதை சொல்லுங்க. அதனால யாருக்கு என்ன இடைஞ்சல்? இவங்க போய் வந்து தற்காவில் ஏதாவது தப்பு தானே பரவாயில்ல. இங்க இருக்கிற ஒரு தூண்ல ஏற்கனவே இருக்குது இல்ல, 1994ஆம் ஆண்டு இதுல வந்து 15 மீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஏத்தலாம் இருக்குது இல்ல சார். வேற என்னத்தை கேட்கறாங்க? நீங்க வேற ஏதாவது தவறு நடக்கிறப்ப நீங்க பண்ணுங்க. அதைத்தான் ஏத்துங்க, ஏத்தலாம்ங்கிற போது ஏத்துங்கன்னு சொல்லிட்டாரு அவர், அவ்வளவுதான். அதுபோல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து சமூக ஊடகங்கள்லாம் ஒரு நீதிபதி வந்து அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்தா தான் பாராட்டுறது, இல்லைன்னா தரந்தாழ்ந்து வந்து அவர் ஜிஆர் சுவாமிநாதன் தான் பேசுறதெல்லாம் வந்து அது தமிழ்நாட்டினுடைய கருத்து சொந்தங்கிற பேரில் நடக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கதுங்க. இது வந்து எல்லாருமே கண்டிக்கணும். அதாவது அப்பீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறாங்க வந்து, அதனால விரும்புறது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? எல்லாரும் தான் நாம எல்லாம் தான் நீதிமன்றம் போகிறோம். நம்மளுக்கு சில நேரங்களில் வந்து நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காம போகுது. அதுக்காக உடனடியாக நீதிபதியை வந்து தரந்தா வந்து பேசுறதா, அவர் சாதியை பெயர்த்து பேசுறதா? விமர்சனம் நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்பதெல்லாம் கிடையாது. நீதிமன்றங்களை நீதிபதிகளை விமர்சிக்கலாம், ஒரு எல்லை உண்டு. ஆனால் இப்பொழுது ஜிஆர் சாமிநாதன் அவர்களை வந்து மற்றவங்க விமர்சிக்கிறதெல்லாம் வந்து மிகவும், அதாவது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வந்து ஒரு பாசிசம் தான் நடக்குது. அங்க பாருங்க, அவர் சார்பு இல்லாம எப்படி இது போட்டுப்பாரு? சார்புனா வந்து அவர் பக்திமான் ஆக்குறாரு, ஆன்மீக பிரியர் ஆக்குறாரு. அது எல்லாம் நாங்க வருவோம். அதாவது அப்ப பட்ட போட்டவங்க எல்லாம் இந்துத்துவான்னு சொன்னா என்ன இருக்குது? அதுகள் இந்த பாருங்க, அதே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவங்களை ஜட்ஜாக்கு என்னது? திமுக மாவட்ட செயலாளர் இருந்தவங்க திமுகவுடைய இது இருந்தவங்களா ஜட்ஜ் ஆகிக்கிறாங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க சார்? அவங்க அந்த பொசிஷனுக்கு போனால் எல்லாம் நியூட்ரலாக இருப்பாங்க. பொசிஷன் போனால் நியூட்ரலாக இருக்கணும். அதை வந்து அதுக்காக வந்து எல்லை உண்டு விமர்சனம் பண்ணுறது. இதை வச்சு மதத்தை வச்சு பிளவுபடுத்துறதுக்கு நினைக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு இது வந்து இது நான் மதத்தோடு பார்க்கலைங்க. இது திருப்பரங்குன்றத்தை நடக்கக்கூடிய விஷயம் வந்து ஏன்னா, நாங்கள் வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து முருக பக்தர்களால் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் தான் இருக்கிறாங்க. இதை வந்து மதத்தோடு வந்து நான் அதை பார்க்கறதே இல்லைங்க. இதை வந்து தமிழ் உணர்வோடும் இதை வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு இயற்கையான ஒரு வழிபாடாகத்தான் நான் பார்க்கறேன் தவிர இது ஒரு மதத்தினுடைய வழிபாடாக நான் பார்க்கல. இது எந்த மதத்தோடு சேர்க்க முடியாது. முருக வழிபாடு அது தனி வழிபாடு. அதை வந்து எந்த மதத்தோடையும் சேர்த்து பார்க்கக்கூடாது. அது இயற்கை வழிபாடாக தான் நான் பார்க்குறேன். பார்த்து சரி, ஓகே, இதோடு நிறுத்திக்கலாம். தேங்க்யூ.